திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 8ஆம் ஞாயிறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடன் யார் என்பதற்கான விடயத்தை தேட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவின் உண்மையான சீடன் என்பவன் பிறரை வழிகாட்டுபவனாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த உலகில் வாழும்போது நற்கனி தருபவனாக இருக்க வேண்டும். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல் வரிகள் வருகை பல்லவையில் ஆண்டவர் என்னை காப்பாற்றுபவரானார், நெருக்கடியிலிருந்து அவர் என்னை வெளிக்கொணர்ந்தார், அவர் என்னை விரும்பியதனால் அவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுபவர், வழிநடத்துபவர், நம் தேவைகளை நிறைவு செய்பவர் நம் ஆண்டவர் என்பதை எடுத்து கூறி இந்த திருவழிபாட்டை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம் குற்றங்கள், பாவங்கள், தவறுகள், நம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே என் இறைவா என்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே என் இறைவா என்மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே என்மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே என்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என்மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என்மேல் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அருள் வழங்கும் ஆண்டவரே,
ஆண்டவரே. இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பேசுவதற்கு முன்பே மனிதரை புகழாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சலிக்கின்ற போதே சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே. பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். பொன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரே உன்னை தேடினே. நிலவில்லா வானம் போலவே நீ இல்லா வாழ்வு வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, நலன்களின் தேவாவா, வார்த்தை ஒன்று பேசுமே, வளங்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரண்டாம் வாசகம்.
இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 54 முதல் 58 முடிய. சகோதர சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரைக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலேயே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலையை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடன் யார்?
அவன் எப்பேற்பட்ட பண்பு நலன்களை கொண்டிருப்பவன், யாரை பார்த்தால் இவன்தான் இயேசுவின் சீடன் என்று நம்மால் சரியாக அடையாளம் காட்ட முடியும் என்றால் அதற்கான படிப்பினைகளை அற்புதமாய் விளக்குகிறது இன்றைய இறைவார்த்தை. சில வாலிப பிள்ளைகள் கடற்கரையில் ஒரு நாய்க்குட்டியை வைத்து விளையாடி கொண்டிருந்தார்களாம். அந்த வழியாக வந்த ஒரு முதியவர் அதை பார்த்துவிட்டு அந்த வாலிபர்களை பார்த்து கேட்கிறார், என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த நாய்க்குட்டியை வச்சு விளையாடிட்டு இருக்கிறீங்களே, என்ன செய்யறீங்க நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஒரு பையன் சொல்றான், ஐயா நாங்க நாய்க்குட்டி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறோம். இந்த விளையாட்டு என்ன தெரியுமா? நாங்க எல்லாரும் ஒவ்வொரு பொய்க்கதையா சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொய்க்கதையை சொல்லுவாங்க. யாருடைய பொய்க்கதை ரொம்ப சிறந்ததாக இருக்கிறதோ, அதிகமான பொய்களை அடுக்கி சொல்லுகிறாரோ, அவர்தான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். அவருக்கே இந்த நாய்க்குட்டி சொந்தமாகும் என்று சொல்லுகிறான் அந்த இளைஞன். அந்த பெரியவர் சொன்னாராம், ஏன்பா இந்த வயசுலயா இப்படி ஒரு விபரீத விளையாட்டை விளையாடுவீங்க? பொய் பேசுறதெல்லாம் ஒரு விளையாட்டா? இதற்காகவா நாம் எல்லாரும் படைக்கப்பட்டு இருக்கிறோம்? நான்லாம் சின்ன பையனா இருக்கும் போது என் வாயில இருந்து ஒரு பொய் சொல் கூட வந்தது கிடையாது. எப்பொழுதுமே உண்மையைத்தான் பேசுவேன், பொய்யே பேச மாட்டேன். நீங்க பாருங்க, இப்படி பொய் பேசிக்கொண்டு அதை ஒரு விளையாட்டாகவே எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று அறிவுரை வழங்க வந்தாராம். அப்பொழுது அந்த இளைஞன் சொன்னானா, ஐயா இன்றைக்கு இந்த போட்டியில் வெற்றி பெற்றதே நீங்கள் தான். சின்ன வயசுல ஒரு பொய் கூட சொல்லவே இல்லை, பேசினதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னீங்க பத்தியா? உங்களை தவிர இந்த உலகத்தில் வேற யாரும் பொய் சொல்றவங்க இருக்க முடியாது. உங்களுக்கு தான் இந்த நாய்க்குட்டி சொந்தம் என்று சொன்னானாம் வேடிக்கையாக. அன்பிற்குரியவர்களே, நாம் யார் என்பதை ஒருவர் சரியாக உணர்ந்து கொள்ளும் போதுதான் அவன் பிறருக்கு வழிகாட்ட முடியும், பிறருக்கு உண்மையான முன்னுதாரணமாக இருக்க முடியும். இயேசுவினுடைய சீடனாக தன்னுடைய மதிப்பீடுகளை வாழ்வில் வெளிப்படுத்துகிறவனாக இருக்க முடியும். தன்னை யார் என்பதை அறிந்து கொள்கிறவர் மிக மிக முக்கியமான ஒருவராக கருதப்படுகிறார். ஏனென்றால் அவரால் தான் பிறரை புரிந்து கொள்ள முடியும், பிறரை அன்பு செய்ய முடியும். தன்னுடைய குற்றங்களையோ குறைகளையோ தவறுகளையோ பலவீனங்களையோ ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன் தான் பிறருடைய குற்றங்களை தவறுகளை அவர்களுடைய பலவீனங்களையும் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்விலே அவர்கள் செயல்பட முடியும். அப்படி இல்லை என்றால் எப்படி இந்த கண்களானது ஒருபோதும் தன்னை பார்க்காமல் பிறரை பார்த்து கொண்டிருக்கிறதோ, இந்த உலகை கவனிக்கிறதோ, இந்த உலகத்தினுடைய பொருட்களையோ இந்த உலகத்தினுடைய இயற்கையையோ பார்த்து கொண்டிருக்கிறதோ, அதுபோன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையும் கூட அமைந்து விடுகிறது. தன்னை யார் என்று பார்க்காமல் தனக்குள் இருக்கின்ற குற்றம் என்ன, பலவீனங்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன என்பதை உற்று நோக்காமல் அடுத்தவருடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை பார்ப்பது, அடுத்தவருடைய குற்றத்தை உற்று நோக்குவது, பிறருடைய பலவீனத்தை இழிவாக பேசி அவர்களை அவமானப்படுத்துவது, அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுவது என்பது, அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்திலே ஒரு சரியான கிறிஸ்துவின் சீடனாக இருக்க முடியாது என்பதின் அடையாளமாக அது குறித்து காட்டப்படுகிறது. ஏனென்றால் ஒரு குருடன் மற்றொரு குருடனுக்கு ஒருபோதும் வழிகாட்ட முடியாது. அவர்கள் இருவருமாக சென்று சேர்ந்து ஒரு படும் குழியில் தான் விழுவார்கள். எவன் ஒருவன் தன்னை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லையோ அவனால் நிச்சயம் பிறரை வழி நடத்த முடியாது. எனவே தன்னை அறிந்து கொள்பவனாக ஒருவன் இருக்கும்போதுதான் அவன் மற்றவருக்கு வழிகாட்ட முடியும், மற்றவருடைய பிரச்சனைகளை உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆம் அன்பிற்குரியவர்களே, அப்படி தன்னுடைய தவற்றை உணர்ந்தவர் யார்? தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொள்ளாமல்
தான் தவறு செய்த நிலையிலேயே அந்த தவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் அதை பிறர் மீது பழி போடுகின்றவர் யார் என்பதை விவிலியம் நமக்கு சரியாகவே அடையாளம் காட்டுகிறது. தவற்றை உணர்ந்து கொள்ள முடியாதவர்கள் நம்முடைய ஆதி பெற்றோர்களான ஆதாமும் ஏவாளும். They don't take responsibility. They don't want to take responsibility when they made mistake. அவர்கள் அந்த பழியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஆதாம் ஏவாள் இருவருமே பாவம் செய்கிறார்கள். இறைவனுடைய கட்டளையை மீறுகிறார்கள். உண்ணக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை உண்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஆதாமிடத்தில் கேட்டபோது, ஆதாம் நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டபோது ஆதாம் சொன்னான், நீ எனக்காக கொடுத்த அந்த பெண்தான் இந்த பழத்தை நான் உன்னை என்னை கட்டாயப்படுத்தினாள் என்று சொல்லி பெண்ணின் மீது அந்த பழியை போடுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் பெண்ணை பார்த்தும் கேட்கிறார், நீ ஏன் அவ்வாறு செய்தாய்? பாம்பு என்னை மயக்கியது, பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் ஏமாந்து போனேன் என்று பாம்பின் மீது பழியை போடுவதை பார்க்கிறோம். இப்படி நம்முடைய முதல் பெற்றோரே தாங்கள் செய்த குற்றத்திற்கு தவற்றிற்கு பொறுப்பேற்காத போது, என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே பாவம் நுழைந்தது, இந்த உலகத்தில் பிரச்சனை வந்தது, இந்த உலகத்திற்கு சாவு வந்தது. அதே தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொள்ளுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையையும் விவிலியம் நமக்கு அற்புதமான பாடமாக சொல்லிக் கொடுக்கிறது. ஏன் தாவீது அரசரையே எடுத்துக்கொள்வோம். தாவீது அரசர் தவறு செய்தார், விபச்சாரத்தில் ஈடுபட்டார், ஒரு கொலையை செய்தார். ஆனால் இதற்கெல்லாம் காரணமாக அந்த பெண் தான் இருந்தால் என்றோ, தான் செய்த குற்றத்திற்கு இதுதான் காரணம் என்றோ நிச்சயம் அவர் சொல்லவில்லை. திருப்பாடல்கள் 51 நாம் வாசித்தோம் என்றால் நமக்கு தெரியும், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக குற்றம் செய்து விட்டேன், ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன் என்று சொல்லி தன் குற்றத்திற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பதின் வழியாக தன் குற்றத்தை தானே முன்வந்து ஒத்துக்கொள்ளுகிற தைரியத்தை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதற்கு ஒரு தைரியம் வேண்டும். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இழுத்து வருகிறார்கள். இவள் குற்றம் செய்தவள். இப்பேற்பட்ட விபச்சாரத்தில் ஈடுபடுகிற பெண்ணை கல்லால் எறிந்தே நாம் கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக அந்த பெண்ணை நிறுத்துகிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இந்த பெண்ணின் மீது கல்லெறியுங்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த இடத்திலே இருந்த அத்தனை பேருக்கும் மனசாட்சி என்று ஒன்று இருந்தது. எனவேதான் தாங்களும் குற்றவாளிகள், தாங்களும் பாவம் செய்கிறவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த கற்களை கீழே போட்டுவிட்டு போனார்கள். ஒருவேளை அவர்களுக்கு அந்த மனசாட்சி உறுத்தவில்லை என்றால் நிச்சயம் அந்த பெண்ணின் மீது கல்லை எறிந்து அவர்கள் கொன்றிருப்பார்கள். அத்தகைய மனநிலையை கூட இந்த இடத்திலே நாம் பாராட்டலாம். ஒரு விதத்திலே அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிற மனநிலை, அப்படிப்பட்டவன் தான் பலவீனங்களோடு இருந்தாலும் தவறுகள் செய்தாலும் அவற்றை ஒத்துக்கொண்டு தன்னுடைய நிலையை உணர்ந்து வருந்துகின்ற மனிதன்தான் இயேசுவின் சீடனாக இருக்க முடியும். அவனால் தான் பிறரை வழிகாட்ட முடியும். ஏனென்றால் அவன் கல்லிலும் முள்ளிலும் மேட்டிலும் பள்ளத்திலும் வழியில் வருகின்ற இடர்பாடுகளிலும் துன்பங்களிலும் இன்பங்களிலும் பங்கெடுத்தவனாக இருக்கிறான். அவனால் நிச்சயம் பிறரை வழிகாட்ட முடியும். பிறர் இடறி விழும் பொழுது அவனால் கை தூக்கி விட முடியும். பிறர் அல்லற்படும் போது, துன்பத்தில் இருக்கும் போது, ஆபத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏனென்றால் இவன் அந்த ஆபத்தை கடந்து வந்தவன், அந்த பாதையில் பலமுறை கீழே தடுக்கி விழுந்தவன், தன் குற்றங்களிலிருந்து மீண்டும் மீண்டும் எழுந்து வந்ததனால் பிறர் குற்றவாளிகளாக இருக்கும்போது அவர்களை காப்பாற்ற முடியும், அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். அப்படிப்பட்டவன் தான் இயேசுவின் சீடன் என்பதை அடையாளம் காட்டுகிறது இன்றைய இறை வார்த்தை. எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீடன்
உண்மையை வெளிப்படுத்துகிற சீடனாக இருக்க வேண்டும், உண்மையை பேசுபவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லுகிறது. சீராக்கின் ஞான புத்தகத்திலிருந்து உண்மைக்கு குரல் கொடுப்பவன், அவனுடைய பேச்சில் சுத்தம் இருக்க வேண்டும், தூய்மை இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவன் பேச்சே அவனை யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டிக் கொடுக்கிறது. வாயிலே பொய்யையும் வஞ்சனையையும் கோபத்தையும் பிறரை பழித்துரைக்கின்ற நாவுகளாக நம்முடைய நாவுகள் இருக்கும்போது நிச்சயம் அன்பிற்குரியவர்களே அழுக்கான உதடுகளாகத்தான் நம்முடைய உதடுகள் மாறிவிடுகின்றன. ஆனால் உண்மையை எடுத்துரைக்கின்ற நாவு என்பது கிறிஸ்துவின் சீடத்துவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய 2ஆம் வாசகம் அதற்கு சான்று பகர்கிறது. சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லும்போது பாவம், அந்த பாவத்திலிருந்து விடுதலை, வாழ்வு, நமக்கு மீட்பு என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசுவினுடைய அந்த இரத்தத்தின் வழியாக, அவருடைய விலை மதிப்பிட முடியாத உயிரின் வழியாக உண்மையானது வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற உண்மையை அறிக்கையிடுகின்ற நாவு இயேசுவின் சீடத்துவத்தினுடைய அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. பேச்சிலே வெளிப்படுகின்ற தீய எண்ணம் ஒருவருடைய உரையாடலின் வழியாகவே தெரிந்துவிடும். அவன் போலியானவனா, நிஜமானவனா, உண்மையை பேசுபவனா, பொய்யை உரைப்பவனா என்பதை அது அவனுடைய உள்ள பண்பாட்டை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவனே தன்னை காட்டிக் கொடுத்து விடுகிறான் என்கிறது இன்றைய முதல் வாசகம். சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுவது போல, குயவனின் கலன்களில் சூளை பரிசோதிப்பது போல மனிதரை அவருடைய உரையாடலின் வழியாக நாம் பரிசோதித்து விடலாம் என்றும், கனி மரத்தினை கண்காணிப்பதினை காட்டுவது போல ஒருவருடைய சொல்லானது மனிதனுடைய உளப்பாங்கை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி, அன்பிற்குரியவர்களே, யார் உண்மையானவன் என்பதை எடுத்து கூறுகிறது ஒருவருடைய சொல் என்பதை அறுதியிட்டு சொல்லுகிறது. நற்செய்தியினுடைய இறுதி பகுதி நாம் நம் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுக்காமல் அடுத்தவருடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன் என்ற ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் என் அன்பிற்குரியவர்களே நம் ஒவ்வொருவரையும் நற்கனி தருபவர்களாக வாழ அழைப்பு கொடுக்கிறது. அதுவே இன்றைய நாளினுடைய இறுதி செய்தி. இயேசுவினுடைய உண்மை சீடன் என்பவன் இந்த உலகிற்கு நற்கனி கொடுப்பவனாக இருக்க வேண்டும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும் என்பதை தெளிவாகவே எடுத்து கூறுகிறார். நான் இயேசுவின் சீடன் என்றால் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு நற்கனி தருபவனாக இருக்க வேண்டும், நற்பயனை விளைவிப்பவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயல்பாடுகளிலும், ஒவ்வொரு சொல்லிலும், ஒவ்வொரு நம்முடைய பாதைகளிலும் இறைவன் நம்மை முழுமையாக அறிந்து கொண்டிருக்கிறார், புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த உலகத்திற்கு நற்கனி தருபவர்களாக வாழும்போது நாம் தான் இயேசுவினுடைய உண்மையான சீடன் என்பதை உணர்ந்து கொள்ளலாம், இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டலாம். அப்படிப்பட்ட உண்மையின் சீடத்துவத்தை உணர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ இந்த திருவழிபாட்டில் இறைவரங்களை பெற ஜெபிப்போம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்முறை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார்.
உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். காணிக்கை பாடல். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்த்திட எம்மையை வழி தந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்களும் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் எங்களுக்கு அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது. மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையாகவே அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாளிடம் இருந்து பிறந்தார். அவரும் அது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானகத்தூத புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய பாடுகளை, அவருடைய கொடூரமான அந்த மரணத்தை, அந்த கல்வாரி மலையில் அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தை நினைவு கூர்ந்து, அவருடைய விலை மதிப்பிட முடியாத இரத்தமே, அந்த உயிரே இந்த மண்ணுலகிற்கு மீட்பினை பெற்று தந்தது, உயிர்ப்பின் அடையாளமாக மாறியது. நம் ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. அந்த கல்வாரி நினைவு கொண்டாட்டத்தை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்து ஆண்டவருடைய திருக்கரங்களில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாய் அந்த உயிருள்ள பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள தூய ஆவியாருடைய அருள் வரங்களை பெற்று ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை
மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் நேசித்து அன்பு செய்த சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, இந்த ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்திலே இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். உமது அருளும் ஆசீரும் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நிறைவாய் தங்குவதாக. அன்பின் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதையும் உம் அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும், எங்களை வழிநடத்தும். உம்முடைய பிள்ளைகளாக உண்மைக்கு சான்று பகர்கிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ ஆண்டவரே நீர் ஆசிர்வதிக்கும்படியாக வேளையிலே செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தாயாம் திரு அவைக்காக உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். திரு அவை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றுமாக இறை ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பணியாளர்கள் என யாவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து இறையாட்சியை இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்பக்கூடிய சிறந்த கருவிகளாக இவர்கள் திகழ நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலனை அவர்களுக்கு தந்தருளும். அன்பின் ஆண்டவரே, ரஷ்யா உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஐயா. அந்த இடத்திலே போர் மேகம் சூழ்ந்து கொண்டு மக்கள் ஒவ்வொருவரும் அச்சத்திலும் கலக்கத்திலும் நடுங்கிக் கொண்டிருக்கிற வேளையில்
தங்களுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு நாள்தோறும் ஆண்டவரே அவர்கள் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே அமைதி திரும்ப வேண்டும். ஆண்டவராகிய நீர் ஒவ்வொருவருடைய மனதை மாற்ற வேண்டும். அங்கு வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் நிம்மதியோடு வாழ வேண்டும். எனவே இந்த போர் சூழலை தவிர்த்து ஒருவர் மற்றவருடைய கரம் பிடித்து அந்த இடத்திலே அமைதி ஏற்படும்படியான சமாதானத்தை தர ஆண்டவரே உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பத்தையும் திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆசீர்வாத திருப்பலியிலே முழந்தாலிட்டு உருக்கத்தோடு உம்மிடத்திலே வேண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அருளையும் ஆசீரையும் நலன்களையும் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் நிறைவாக பொழிவீராக. பல துன்பங்களை நாங்கள் சந்திக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இடர்பாடுகள் வருகிறது. நெருக்கடியான சூழல்கள் எங்களை கீழே தள்ளிவிடுகிறது. ஆனாலும் அன்பு கரம் பிடித்து எழுந்து வீறு கொண்டு நடக்க அஞ்சாமல் திகையாமல் ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய சவால்களை சந்திக்கக்கூடிய மன வலிமையை திடத்தை எங்களுக்கு நீர் அருள்வீராக. பரிசுத்த ஆவியினால் எங்களை முழுமையாக நிரப்பச் செய்வீராக. அப்பா, இன்னும் ஏராளமான வரங்களுக்காக ஜெபிக்கிறோம். நோயுற்றவர்கள் குணம் பெறவும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வரணும், குழந்தை பாக்கியமின்றி இருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், வயது முதிர்ந்த நிலையிலேயே வீட்டில் ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நீரே ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருந்தலும்படியாக மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு. ஆமென். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பே, வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தே. இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே, இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் நலமோடு இருப்பீர்கள் என நம்புகிறேன். நாம் அனைவரும் தவக்காலத்திலே அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் நல்லா தெரியும், தவக்காலம் என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான நாட்கள். அது ஒரு அருளின் காலம். ஆண்டவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்ப்பை நினைவு கூர்ந்து சிறப்பாக ஜெபித்து ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற காலம். எனவே இந்த 40 நாட்களும் தொடர்ந்து திருப்பலிகள் நடைபெறுகிறது. சிறப்பான சிலுவை பாதைகள் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படுகிறது. பல்வேறு தலைப்புகளின் அடிப்படையில் நாம் தியானிக்க, சிந்திக்க, ஆண்டவருடைய பாடுகளோடு நம்மை இணைத்து பார்க்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கும். 10 நிமிடங்களுக்குள் தான், 7 நிமிடமோ 8 நிமிடமோ தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவை பாதையில் பக்தியோடு பங்கேற்பதின் வழியாக இந்த 40 நாட்கள் தவக்காலத்தினுடைய மேன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தவக்கால தியானமானது
நம்முடைய அருள் தேடல் டிவி நிகழ்வின் வழியாக உங்களுக்கு வழிநடத்தப்பட்டு கொடுக்கப்படும். எனவே இந்த நிகழ்வுகளில் எல்லாம் நீங்கள் பக்தியோடு பங்கெடுத்து அவற்றை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து இந்த இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பணியில் நீங்களும் எங்களோடு இணைந்து கரம் கோர்க்க உங்களை நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எழுந்து நின்று நன்றி ஜெபத்தை ஜெபிப்போம். எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன், உன்னதரான ஆண்டவரது பெயரை போற்றி பாடுவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் உண்மையான சீடர்களாய் வாழ்ந்து இவ்வுலகிற்கு நற்கொடைகளை தர சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.